காரடையான் நோன்பு 2026. இந்த பண்டிகை சுமங்கலி பெண்கள் எல்லாரும் தன்னுடைய கணவனுடைய ஆயுள் விருத்திக்காக இந்த நோன்பை இருக்கிறார்கள். இந்த நோன்பானது தன்னுடைய கணவனான சத்தியவானின் உயிரை யம பகவானிடமிருந்து மீட்பதற்காக சாவித்ரி தேவி கடைபிடித்த நோன்பாகவும் விரதமாகவும் கருதப்படுகிறது. எனவே இந்த சுமங்கலி பெண்கள்லாம் இந்த விரதம் இருக்கும்போது திருமண உறவை நீட்டிக்கவும் குடும்பத்தில் ஒத்துமை நிலவவும் தெய்வீக ஆசீர்வாதத்தை பெறுவதற்குமான நோன்பாகவும் விரதமாகவும் கருதப்படுகிறது. இந்த நாளில் அரிசி மாவு, வெல்லம், கருப்பு காராமணி அதெல்லாம் சேர்த்து அடையாக பண்ணி, இல்லை குழக்கட்டைன்னு சொல்லுவான் சில பேர், குழக்கட்டை அடை செய்து அதேமாரி உப்பு சேர்த்து, தேங்காய் உப்பெல்லாம் சேர்த்து வெல்லம் சேர்க்காமல் அது தனி அந்த குழக்கட்டை அந்த அடையும் செய்து இலை வாழை இலையிட்டு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம்லாம் வச்சு வெண்ணெய் இதுக்கு தொட்டுக்கிறதுக்காக வெண்ணெய் அதில் வச்சுருவா. அந்த இலையில் வச்சு குத்து விளக்கேற்றி குத்து விளக்குக்கு நெய்வேத்தியம் மகாலட்சுமி தாயாராக நினைத்து, பார்வதி தேவியாக நினைத்து, சரஸ்வதி தேவியாக நினைத்து அந்த தாயாருக்கு நெய்வேத்தியம் செய்து இந்த சுமங்கலி பெண்களும் அதை போல இந்த வாழை இலையிட்டு அந்த காரடையான் நோன்பு அடையை புசிப்பார்கள். அந்த நாளில் இந்த சுமங்கலி பெண்கள் எல்லாம் மஞ்சள் கயிறு, அதாவது நோன்பு கயிறு என்று பெயர், அந்த கயிறை கட்டிக்கொள்வார்கள். மகாலட்சுமி தாயாராக விற்றிருக்கும் அந்த குத்து விளக்குக்கும் அந்த கயிறை சேர்ப்பார்கள். இப்படியாக காரடையான் நோன்பு என்பது கொண்டாடப்படுகிறது. இன்றைய ஆண்டு, இந்த ஆண்டு காரடையான் நோன்பு என்பது மார்ச் 14 2026 சனிக்கிழமை கடைபிடிக்கப்படுகிறது. இது மாலை 6:48 மணியிலிருந்து அன்று இரவு 8:30 மணிக்குள் அனுசரிக்கப்படுகிறது. அதாவது மார்ச் 14 2026 சனிக்கிழமை மாலை 6:48 மணி முதல் இரவு 8:30 மணிக்குள் இந்த நோன்பை நோக்க வேண்டும். விரதாண்டி ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அந்த மஞ்சக்கயிறு விளக்கேற்றி செய்கிறது, அதாவது மாசி மாதமும் பங்குனி மாதமும் சேரும் வேளையிலேயே இந்த பண்டிகையானது, இந்த நோன்பு மஞ்சக்கயிறு கட்டிக்கிறதுக்கான நேரம், நோன்பு கயிறு கட்டிக்க வேண்டிய நேரம். எனவே மீண்டும் ஒரு முறை மார்ச் 14 மாலை 6:48 மணி முதல் இரவு 8:30 மணிக்குள் இந்த நோன்பு கயிறை கட்டிக்கொண்டு ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரின் அருளை பெற்று அனைவரும் குடும்ப ஒற்றுமையுடன் இருக்க வேண்டுமென பிரார்த்திக்கிறோம். சுபம்.